வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சீம்பால் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சீம்பால் அப்படிங்கிறது மாடு கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லா கட்டியான சீம்பால் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திரியாக கிடைக்கும். ஸோ இந்தமாரி ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா அது 2வது நாள் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நாள் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2வது நாள் நம்ம கிடச்சிது. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு பாருங்கள், இந்த நேச்சுரலாகவே அந்த சீம்பாலுங்கிறது எல்லோ கலரில் தான் இருக்கும். அதில் ஒரு ஃபில்ட்ரு நம்ம அதாவது வடிகட்டி வச்சு அதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் தூசி இந்தமாரி எது இருந்துச்சுனாலும் அதில் ஃபில்ட்ரு ஆகிடும். ஏன்னா பால் கறக்கும் போது அதில் ஏதாவது எறும்பு இந்தமாரி தூசி ஏதாவது விழுவுறது பாசிபிள் இருக்குது. அந்தமாரி வடிகட்டி நீங்கள் அதை எடுத்துக்கங்க. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அதனால் வடிகட்டிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு சர்க்கரை கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு 200 கிராம் இல்லாட்டி ஒரு 150 கிராம் போதும். ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் சுக்கு நசுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரையை எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு லைட்டாக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி அந்த சர்க்கரையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் நீங்கள் போடலாம். பட் வீடியோவுக்கு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை நான் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே ஊற்றி அதை நல்லா கொதிக்கும் போது இந்த பாத்திரத்தை அந்த இட்லி கொப்பரையில் உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்தமாரி நீங்கள் உள்ளே வச்சு ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாலில் கொதிக்கும் போது வந்துடும். அதனால் கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 25 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா இந்தமாரி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு அப்படி எடுத்து கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கட்டியாக இருக்கும். இதேமாரி 2வது நாள் 3வது நாள் பால் வந்து கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். அதோடய வீடியோ நான் இந்த லிங்க்கில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம போட்டிருப்போம் வீடியோவாக. ஸோ இது வந்து செகண்ட் டே, அதாவது நேற்று கன்று போட்டுருந்துச்சுன்னா இன்றைக்கி கிடைச்ச பால் இந்தமாரி ரொம்ப திக்காக அது கேக் ஷேப்பில் இருக்கும். இது எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு அந்த பாத்திரத்தை ஒரு தட்டில் போட்டு 2 தட்டு தட்டி அப்படியே எடுத்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஒரு கேக் ஷேப்பில் அப்படியே வந்துடும். இதை நம்ம கத்தியை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீம்பால் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு இது. நம்ம வந்து இதை மேக்ஸிமம் கிடைக்காது. ஒரு சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில பேர் இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுமாரி இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இதை ட்ரை பண்ணுவீங்க. அதுமாரி வெயிட்டு கெயின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னாலும் சீம்பால் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ஏறும். ஓரளவுக்கு ஆவரேஜாக சாப்பிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்தமாரி ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணிலாம் இதெல்லாமல் ரொம்ப கெட்டியாக அப்படியே கேக் ஷேப்பில் இருக்குது. இது வந்து அந்த செகண்ட் டேயில் மட்டும்தான் இந்தமாரி உங்களுக்கு கிடைக்கும். 3rd டேயில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். 4th டேயில் அப்படியே திரியாக வந்துட ஆரம்பிச்சிடும். இது அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். தான் இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கேக் ஷேப்பு இல்லாட்டி இந்த ஸ்வீட் எப்படி இருக்கும் அந்த பால்கோவா ஷேப்பில் அந்தமாரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நாட்டு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒயிட் சுகருங்கிறது அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் தட்டி போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சீம்பால் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாத, ஜஸ்ட்டு வாங்கி அது செகண்ட் டே இல்லாட்டி 3rd டே 2வது நாள் இல்லை 3வது நாள் கிடைக்கிற பால் ரொம்ப நல்லது. அதை வாங்கி செஞ்சு பார்த்திங்கன்னா இதுமாரி கெட்டியாகவே உங்களுக்கு கேக் ஷேப்லேயே இருக்கும். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.